எல்லோருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி நல்ல சுவையான தேங்காய் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, வெள்ளை உளுந்து இது எல்லாமே எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தால் போதும். பச்சை மிளகா, காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சதில் இதோட ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதோடவே நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயும் இதோட ஆட் பண்ணி கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா வதங்கணும், ஆனால் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்க. இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி இறக்கிக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். ரைஸ் முளைய வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதோடு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸியை ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லோருக்கும் ஹாவ் அ நைஸ் டே.